ஹை டூட், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தோசைக்கும் இட்லிக்கும் வந்து மாவு அரைக்கிறதுக்கு அரிசியோடைய மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசியும் 2 டம்ளர் ரேஷன் அரிசி. நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சோம்னா இட்லிக்கும் தோசைக்கும் மாவு ரெடி. இப்போ வந்து ஒரு கிரைண்டர் இப்போ பார்க்குறீங்களா, இந்த கிரைண்டர் வந்து எத்தனை பேர் வீட்டில் இருக்குது, இது என்ன கிரைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் வீட்டில் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்க, இப்போயும் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நான் எங்கள் வீட்டில் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு விலையில்லா மின்விசிறி மிக்ஸி கிரைண்டர். அந்த கிரைண்டர் தான் இது. நல்லா தான் அரைக்குது, அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து, நாளைக்கு தேவையான இன்றைக்கி அரைச்சிட்டோம் நைட்டு, நாளைக்கு காலையில் வந்து தோசையும் இட்லியும் ஊற்றுறதுக்கு வந்து மாவை வந்து கரைச்சி வைக்கணும். உப்பு போட்டு கரைச்சி வச்சோம்னா தான் புளிக்கும். புளிச்சாதான் தோசையோ இட்லியோ எது சுட்டாலும் நல்லா வரும் காலையிலேக்கு. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா உப்பு போட்டு கையை வச்சு நல்லா வந்து கையை கரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு வந்து நல்லா கரைச்சி விடுங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து புளிக்கும், ஒரு சிலவங்களுக்கு என்ன தான் கரைச்சாலும் புளிக்காது. ஸோ எனக்கு நான் கரைச்சாலும் புளிக்காது மறுநாள் காலையில் பார்த்தா. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் கமெண்டில் சொல்லிவிடுங்க யார் யாருக்கெல்லாம் புளிக்கும், யார் யாருக்கெல்லாம் புளிக்காது இப்படி சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம்னா கிரைண்டர் கழுவுறதுங்க. அரைச்ச பிறகு அந்த கிரைண்டர் கழுவுறது எனக்கு வாழ்க்கையிலே பிடிக்காத ஒரு விஷயம். எங்கள் அம்மாக்காக மட்டும்தான் இப்போ இதை கழுவிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் யார் யாருக்கு வந்து கிரைண்டர் கழுவுறது பிடிக்காதோ அவங்கெல்லாம் கமெண்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொல்லலாம், ஒரு 10 ரூபா கொடுத்தா கடையில் அரைச்சி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு. என்ன தான் இருந்தாலும் நம்மளே அரிசி ஊற வச்சு, நம்மளே அலசி, நம்மளே அதை அரைச்சி, நம்மளே கரைச்சி, நம்மளே சுட்டு சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீலுங்க. அதெல்லாம் வந்து கடையில் அரைச்சாலாம் கிடைக்குமா, இல்லை கடையில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டாலாம் கிடைக்குமாங்க? என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளாக செய்கிறது வந்து அது நல்லா இருக்கும்ல, அது ஒரு ஃபீல். ஸோ அந்த ஒரு ஃபீலுக்காக தான். சரி, ஓகே, நீங்களும் யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ரேஷன் இதுவில் வந்து கொடுத்ததை வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்ததை வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கிரைண்டர் கழுவுறதுக்கு கஷ்டப்படுறீங்களோ கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.